கர்த்தருடைய நாம் மையப்படுவதாக. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம். இந்த 8ஆம் அதிகாரம் 5 முதல் 11 வரையிலான பகுதி. 5ஆம் வசனம் முதல் 11 வரையிலான வசனங்கள். இந்த வசனங்களை நான் வாசிக்கும் போது அப்போஸ்தலனாகிய பவுல் சபையிலே இருக்கக்கூடிய ஆவிக்குரிய மனிதனின் நிலைமை என்கிற தலைப்பிலே எழுதியிருக்கிறார், கூறியிருக்கிறார். ரட்சிக்கப்பட்டு சபையிலே இணைந்திருக்கிற ஒரு தேவ மனிதன், ஒரு விசுவாசி, அவருடைய நிலை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை இந்த இடத்துல தெளிவாக 2 வித நிலைமையாக இருப்பதை இந்த இடத்துல தெளிவாக பவுல் கூறியிருக்கிறார். இந்த பகுதியில 2 வசனங்கள் 5, 6 ஆகிய 2 வசனங்களை மட்டும் சுருக்கமாக விளக்கமாக நம்ம பார்க்க இருக்கிறோம். அந்த 5, 6 ஆகிய 2 வசனங்களை நாம இணைந்து வாசிக்கலாம். அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்திற்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம். 2 வித நிலைமை சபையிலே காணப்படக்கூடிய விசுவாசிகளிலே 2 வித நிலைமையும், அந்த 2 வித நிலைமை தரக்கூடிய 2 விதமான பலன்களையும் குறித்து இந்த இடத்திலே பவுல் கூறியிருக்கிறார். இந்த 5வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்திற்கு உரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள். நமக்குள் இருக்கக்கூடிய ஆவி, ஆத்துமா, சரீரம். அப்ப இந்த ஆவி, ஆத்துமா, சரீரத்திலே இந்த இடத்துல பவுல் ஆவியை குறித்து கூறுகிறார். இங்கே கூறப்பட்டிருக்கிற அந்த ஆவி என்பது நமக்குள் காணப்படுகிற ஆவி அல்ல. நல்லா கவனிக்கணும். நமக்குள் காணப்படுகிற செயல்பட்டு கொண்டிருக்கிற ஆவியை குறித்து பவுல் கூறல. அப்படியானால் எந்த ஆவியை பற்றி கூறுகிறார் என்றால், உங்களையும் என்னையும் நடத்துவதற்காக தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவரை குறித்து பவுல் இந்த இடத்துல கூறுகிறார். அப்ப 2 விதமான நிலைமை. ஒன்று, மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். அப்ப சபையில இருக்கக்கூடிய விசுவாசிகளாகிய நாம், தேவன் உங்களையும் என்னையும் எதற்காக வைத்திருக்கிறார் என்றால், பரிசுத்த ஆவியானவர் சொற்படி கேட்டு பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதலுக்கு கீழ்ப்படிந்து கிறிஸ்துவின் சாயல் உள்ளவர்களாய் மாறுவதற்காகத்தான் தேவன் உங்களை என்னை வைத்திருக்கிறார். அப்ப கிறிஸ்துவின் சாயலிலே நம்ம மாற்றப்பட வேண்டும். அப்ப அந்த கிறிஸ்துவின் சாயல் கிறிஸ்தவத்திலே இன்று இருக்கிறதா? கிறிஸ்தவமானது அந்த கிறிஸ்துவின் சாயலை வெளிப்படுத்துகிறதா? விசுவாசிகளாய் இருக்கிற நீங்களும் நானும் நம்முடைய குடும்பத்துல, நம்முடைய சமுதாயத்துல, நம்முடைய சபையிலே, வேலை செய்கிற இடத்துல, தொழில் செய்கிற இடத்துல கிறிஸ்துவின் சாயலை நாம் வெளிப்படுத்துகிறோமா? கிறிஸ்துவின் சாயல் என்று சொன்னா கிறிஸ்துவதையே வேஷம் போட்டு தாடி வச்சு அங்கேயெல்லாம் போடுவது அல்ல. கிறிஸ்துவின் குணாதிசயம். அந்த குணாதிசயத்தை வெளிப்படுத்துவதற்காகத்தான் தேவன் உங்களை என்னையும் ரட்சித்து சபையில வைத்திருக்கிறார். நாளுக்கு நாள் வளர்ந்து அந்த கிறிஸ்துவின் குணாதிசயத்தை வெளிப்படுத்தும். ஒரு மாங்கன்று நம்ம வாங்கி வைப்போமானா அதை கன்று அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? சின்ன ஒரு கன்று வாங்கி வைக்கிறோம். அந்த தையை நம்ம வாங்கி வைத்த உடனே அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து அந்த மரம் நல்லா விளையும் போது அதனுடைய குணாதிசயத்தை அது காட்டுகிறது. விசுவாசிகளாகிய நீங்களும் நானும் கூட தேவ சபையிலே நாட்டப்பட்டிருக்கிறோம், தேவனால் நாட்டப்பட்டிருக்கிறோம். அப்ப நாம் ஒவ்வொரு நாளும் வளர்ந்து வளர்ந்து கிறிஸ்துவின் குணாதிசயத்தை வெளிப்படுத்தணும். அப்ப கிறிஸ்துவின் குணாதிசயத்தை வெளிப்படுத்தாவிட்டால் சபையில இருந்து நமக்கு பிரயோஜனம் இல்லை. இத்தனை ஆண்டுகள் சபையில் இருந்து நம்ம எப்படி இருக்கிறோம் என்றால், உயிரோடே செத்தவர்களாக இருக்கிறோம். ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுகிறோம், ஆனால் செத்த நிலைமை, மரித்த நிலைமை. அப்ப கிறிஸ்துவின் குணாதிசயம் உங்கள் மூலம், என் மூலமாக புறஜாதியாரிடத்திலே, நம்முடைய குடும்பத்திலே, சமுதாயத்திலே, சபைகளிலே வெளிப்படும். அப்படியானால் என்ன செய்ய வேண்டும் என்பதை பவுல் இந்த பகுதியில கூறுகிறார். மாம்சத்தின்படி நடக்கிறவர்களும் உண்டு, ஆவியின்படி நடக்கிறவர்களும் உண்டு. இயேசு கிறிஸ்துவானவர் உங்களையும் என்னையும் நடத்துவதற்காக பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறார்.
அப்ப பரிசுத்த ஆவியினாலே நீங்களும் நானும் நடத்தப்படுவோமானால், அந்த பரிசுத்த ஆவி சொற்கேட்டு நீங்களும் நானும் நடப்போமானால் எதை குறித்து நம்ம சிந்திப்போம்? அந்த பரிசுத்த ஆவியானவர் எதை சிந்திப்பாரோ, பரிசுத்த ஆவியானவர் எதை எதிர்பார்க்கிறாரோ அதைத்தான் நம்ம சிந்திப்போம். ஆனால் மாம்சத்தின்படி நடத்தல் என்பது வேறு. மாம்சத்தின்படி நடக்குதல். அப்போ மாம்சத்தின்படி வாழும் போது அப்படி என்றால் பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடாமல் நம்முடைய மாம்சத்துக்கு இடம் கொடுக்குது. நம்முடைய சரீரம் என்ன சொல்லுமோ அதை கேட்டு நடப்பது. எபேசியர் 2 அதிகாரத்துக்கு வாங்க. எபேசியர் 2 அதிகாரம். அந்த 2 அதிகாரத்துல 1 முதல் நம்ம வாசிக்கும் போது இங்க பவுல் தெளிவா கூறியிருக்கிறார். 3வது வசனத்தை வாசிக்கிறேன். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முக்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாக இருந்தோம். ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக நம்ம எப்படி இருந்தோம்? மாம்சத்தின்படி வாழ்கிறவர்கள். அப்ப இந்த மாம்சமானது என்ன செய்யறது? நமது மாம்சமும் மனதும் ஆத்மாவும் நம்முடைய சரீரமும் இணைந்து செயல்பட்டு இச்சையை நிறைவேற்றினது. இப்ப ரட்சிக்கப்பட்டு விட்டோம். ரட்சிக்கப்பட்ட உடனே அங்கு ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. என்னவென்றால், சரீரமும் ஆத்மாவும் நண்பர்களாக இருந்த, ஒன்று சேர்ந்து பாவம் செய்த ஆத்மாவும் சரீரமும் எதிரிகளாக மாறுகிறது. சரீரம் சொல்லுது பாவம் செய்யலாம், ஆனா ஆத்மா சொல்லுது நான் பாவம் செய்ய கூடாது, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் பாவம் செய்யக்கூடாது. அப்ப முற்காலத்துல நாம அப்படி விரும்பி செய்து வந்தோம். அதான் மாம்சத்தின்படி நடக்குதல். அப்ப மாம்சத்துக்குரியவர்கள் அப்படின்னு சொல்லும் போது நாம ரட்சிக்கப்பட்ட பின்பும் மாம்சத்தின்படி வாழ்கிறவர்களாக இருந்தா நம்ம மனதில் என்ன ஓடிக்கிட்டு இருக்கோம்? அந்த மாம்சத்தின் கிரியை தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். மாம்சத்தின் இச்சை தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். எப்படிடா அடுத்தவனை கெடுப்போம், எப்படிடா பொறாமப்படுவோம், அடுத்தவன் சாப்பாட்டில் மண்ணெல்லி போடுவோம், சபையில் எப்படி பிரச்சனை பண்ணுவோம், குடும்பத்தில் எப்படி பிரச்சனை பண்ணுவோம், கணவன் மனைவியை எப்படி வேதனைப்படுத்துவோம், ஒருவர் எப்படி வேதனைப்படுத்துவோம், பெற்றோரை எப்படி வேதனைப்படுத்துவோம், சமுதாயத்தில் என்ன தீமை செய்வோம், இதுதான் ஓடிக்கிட்டு இருக்கும். அடுத்தவன் எப்படி கெட்டு நாசமா போனான்னு நான் நல்லா இருக்கணும், அந்த எண்ணம், இதெல்லாம் எப்ப வருது? மாம்சத்தின்படி சிந்திக்கும் போது. மாம்சத்தின்படி சிந்திக்கும் போது, மாம்சத்தின்படி நடக்கும் போது இதெல்லாம் வரும். ஆனால் பரிசுத்த ஆவியினாலே நடத்தப்படும் போது அந்த பரிசுத்த ஆவியானவருக்கு ஏற்ற குணாதிசயம் இருக்கும். பரிசுத்த ஆவியானவர் யாரையும் கெடுக்கிறவர் அல்ல. பரிசுத்த ஆவியானவர் யாரையும் குறை சொல்லுகிறவர் அல்ல. யாரையும் நியாயம் தீர்க்கிறவர் அல்ல. இல்லையா? நம்ம நடத்துவதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறார். நம்ம அன்பிலே நிலைத்திருக்கும்படி பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அப்ப சபையில இருக்கக்கூடிய நீங்களும் நானும் கிறிஸ்துவின் சாயலை வெளிப்படுத்த வேண்டுமானால் நம்முடைய மாம்சம் சொல்வதை கேட்கக்கூடாது. மாம்ச சிந்தை என்ன ஆகும் தெரியுமா? அதே ரோமர் 8 அதிகாரம் 6ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமா. நல்லா கவனிக்கணும். மாம்ச சிந்தையானது எதை கொண்டு வருகிறது? மரணத்தை கொண்டு வருகிறது. இப்ப ரட்சிக்கப்பட்ட பின்பும் நமக்குள்ள என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஏற்கனவே நான் சொன்னபடி நம்முடைய மாம்சமும் நம்முடைய ஆத்மாவும் நம்முடைய சரீரமும் ஒன்றுக்கொண்டு விரோதமாய் போராடிக்கிட்டு இருக்கு. கலாத்தியர் நிறுவத்துக்கு வாங்க. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 16, 17 ஆகிய 2 வசனங்களை நான் வாசிக்கிறேன். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். அப்படின்னா அர்த்தம் என்ன? பவுல் அங்க சொன்னதான் அந்த இடத்துல சொல்றார், ஆலோசனை சொல்லுகிறார். நீங்கள் மாம்சத்தின்படி நடக்காமல் இருக்க வேண்டுமானால், மாம்ச சிந்தையை உங்களை விட்டு நீக்க வேண்டுமானால் நீங்க என்ன செய்யணும்? பரிசுத்த ஆவியானவருடைய சிந்தைக்கு இடம் கொடுக்கணும். பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுக்கணும். 17வது வசனம், கலாத்தியர் 5:17. மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கவில்லை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாய் 2 எதிரியா இருக்கு. ஆத்மா சொல்லுது நான் கர்த்தரை பிரியப்படுத்தணும்,
தேவனுடைய சித்தத்தை செய்யணும், இயேசு கிறிஸ்துவை போல மாறணும், மற்றவர்களை நேசிக்கணும், என் குடும்பத்தை நேசிக்கணும், சபையை நேசிக்கணும், சபையில கனி கொடுக்கிற ஒரு நபரா இருக்கணும். ஆனா சரீரம் சொல்லுது, நம்முடைய மாம்சம் சொல்லுது, அதெல்லாம் வேண்டாம், பிரச்சனையை உருவாக்கு, அடுத்த சமாதானத்தை கெடு, குடும்பத்துல பிரச்சனை பண்ணு, சபையில பிரச்சனை பண்ணு, அடுத்தவனை ஏமாற்று. இப்படியெல்லாம் இந்த மாம்சமானது நம்மை தவறாக கொண்டு போக நடத்துகிறது. அப்ப விசுவாசிக்குள்ள இந்த மாம்ச சிந்தை இருக்குமே ஆனால் தேவனை பிரியப்படுத்த முடியவே முடியாது. ரோமர் 8வது வசனம், ரோமர் 8:8 கூறுகிறது, மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். இத்தனை நாட்களாக நம்ம விசுவாசிகளாக இருக்க, ஊழியர்களாக இருக்கிறோம், இன்னும் நம்ம மாம்சத்துக்கு இடம் கொடுத்தோமானால் நாம் தேவனை பிரியப்படுத்துகிறவர்கள் அல்ல, தேவனை பிரியப்படுத்த முடியாது. இப்ப நீங்களும் நானும் நாளுக்கு நாள் வளரக்கூடியவர்களாக இருக்கணும், கனி கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கணும், கிறிஸ்துவின் சாயலிலே நம்மை வளர்த்துக் கொள்வர்களாக காணப்பட வேண்டுமானால் நாம என்ன செய்யணும்? மாம்ச சிந்தையை நம்மை விட்டு நீக்கணும். மாம்ச சிந்தையை நம்மை விட்டு நீக்க வேண்டுமானால் என்ன செய்யணும்? பரிசுத்த ஆவியானுடைய சிந்தைக்கு இடம் கொடுக்கணும். அந்த ரோமர் 6ஆம் அதிகாரம், ரோமர் 6ஆம் அதிகாரத்துல 16வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். பக்கம் 213, ரோமர் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்புக் கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாய் இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? ஒருவன் எதற்கு தன்னை அதிகமாக ஒப்புக் கொடுக்கிறானோ அதற்கு அவன் அடிமை. மாம்ச சிந்தைக்கு நான் என்னை ஒப்புக் கொடுத்தால் நான் மாம்சத்திற்கு அடிமை. பரிசுத்த ஆவியானவருடைய சிந்தைக்கு என்னை நான் ஒப்புக் கொடுத்தால் பரிசுத்த ஆவியானவருக்கு நான் அடிமை. அடிமை என்பதை விட பரிசுத்த ஆவியானவருக்கு நண்பராயிரும். ஆனால் தேவனை ஏற்றுக்கொண்ட பின்பு இந்த மாம்ச சிந்தை நமக்குள்ள இருக்குமேயானால் தேவனுக்கும் நமக்கும் இடையேயான உறவு சரி இருக்காது. வருவோம், ஆராதிப்போம், செய்வோம், ஆனா உறவு சரி இருக்காது, அதுல ஒண்ணுமே இருக்காது. அப்ப இந்த ரோமர் அதிகாரத்துல 8ஆம் அதிகாரத்துல பவுல் என்ன கூறுகிறார் என்றால், இந்த மாம்ச சிந்தையின்படி நடக்கிறவர்களுக்கும் ஒரு பிரதிபலன் உண்டு, ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கும் ஒரு பிரதிபலன் உண்டு. அதான் 6ஆம் வசனத்தை சொல்லுது, மாம்ச சிந்தை மரணம். மாம்ச சிந்தையான கடைசியில எங்க கொண்டு போய் விடும்? மரணத்துல. என்ன மரணம்? ஒருவேளை ரட்சிக்கப்பட்டிருக்கிற நீங்களும் நானும் மரித்து போவோம் அப்படின்னு சொல்லலாமா? அந்த மரணம் அல்ல. ரட்சிக்கப்பட்ட ஒருவன், சபையில இணைக்கப்பட்ட ஒருவன் மாம்ச சிந்தையிலே தொடர்ந்து நிலைத்திருப்பானே ஆனால் அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை செத்து போகும். இப்ப செத்த மனிதனுடைய நிலைமை என்ன? நம்ம சுத்தி அமர்ந்து அழுதாலும் கேட்காது, திட்டுனாலும் கேட்காது, கத்தி எடுத்து குத்துனாலும் வலிக்காது. ஆவிக்குரிய வாழ்க்கையில ரட்சிக்கப்பட்டு சபையில இருக்கக்கூடிய ஒருவன் தொடர்ந்து மாம்ச சிந்தைக்கு இடம் கொடுத்து இருப்பானே ஆனால், மாம்சத்தின்படி வாழ்ந்து கொண்டிருப்பானே ஆனால், பரிசுத்த ஆவியானவர் என்னதான் பிரசங்கம் பண்ணினாலும் போதித்தாலும் அவனால் அதை உணர்ந்து கொள்ள முடியாது. சுகபோகமாய் வாழுகிறவள் உயிரோட செத்தவள் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? வேதத்துல வாசிக்கிறோம், சுகபோகமாய் வாழுகிறவள் உயிரோட, உயிர் இருந்தும் செத்த. சில பேர் சொல்லுவான், அவனை விடுற செத்த பையன். செத்த பையனை யார சொல்றான்? செத்து போனவனை அல்ல, உயிரோட இருக்கிறவனை தான். ஏன்னா உணர்வு இல்லை. அப்ப மாம்ச சிந்தையானது நம்ம எங்க கொண்டு போய் விடுகிறது? தொடர்ந்து அதில் நிலைத்திருந்தால் மரணத்துல கொண்டு போய், ஆவிக்குரிய வாழ்க்கையில மரணத்துல கொண்டு போய். எபேசியர் 2ஆம் அதிகாரத்துல வாசித்த முதல் வசனத்துல, பாவங்களினாலும் அக்கிரமங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த நம்மை உயிர்ப்பித்தார். அப்ப தேவன் ஒருமுறை உங்களை என்னையும் பாவத்திலிருந்து அக்கிரமத்திலிருந்து உயிர்ப்பித்திருக்கும் போது அதை உணர்ந்து கொள்ளாமல் பரிசுத்த ஆவியின்படி நடவாமல் இருந்தால் ஆவிக்குரிய மரணம் என்பது நிச்சயம். ஆவிக்குரிய வாழ்க்கையில செத்து போவோம், கனியற்ற வாழ்க்கை தான் அப்புறம் இல்லையா? அடுத்தது ஆவியின் சிந்தைய ஜீவனும் சமாதானம். ஆவியின்படி சிந்திக்கிறவர்களுக்கு என்ன இருக்கும்? 24 மணி நேரம் அவனுக்குள்ள அந்த ஜீவன் இருக்கும். நீ யார்? நீ எப்படிப்பட்டவன்? நீ யாருடைய பிள்ளை? நீ தேவனுடைய மனிதன், தேவனுடைய பிள்ளை, பரிசுத்த ஆவியானவர் சொல்லிக்கொண்டே இருப்பார். அந்த நினைவு நமக்கு வந்துகிட்டே இருக்கும். சின்ன ஒரு தவறு செய்ய போனாலும் நமக்கு அந்த உணர்வு வரும், நான்
தேவனுடைய பிள்ளை. அதான் நமக்குள்ள அந்த ஜீவன் இருக்கு. அந்த ஜீவன் தான் நம்மளை உணர்த்துது. பரிசுத்த ஆவியானவரின்படி நடந்தா, பரிசுத்த ஆவியானவர் சொற்படி கேட்டால் அவனுக்குள்ள ஜீவனும் காணப்படும். அடுத்தது சமாதானம். என்ன சமாதானம்? தேவனுடனான சமாதானம். நம்ம பாவம் செய்யும் போது நமக்கும் தேவனுக்கும் இடையான உறவு என்ன செய்யுது? பாதிக்கப்படுது இல்லையா? ஒரு காலத்துல நீங்களும் நானும் தேவனுக்கு சத்துருக்களாக இருந்தோம். ஆனா கிறிஸ்துவின் மரணமானது உங்களை என்னையும் தேவனோட சமாதானமாக இருக்க செய்தது. சமாதானத்தை உண்டு பண்ணிடுது. அவர் சமாதான காரணர் ஆனார். அப்ப பரிசுத்த ஆவியானவர் சொல்படி கேட்டு நடக்கும் போது நமக்குள்ள ஜீவனும் இருக்கும், தேவனுடனான சமாதானமும் இருக்கும். அந்த தேவனுடன் நாம் சமாதானமாக இருக்கும் போது நம்மை சுற்றிலும் இருக்கிறவர்களோடு நம்ம எப்படி இருப்போம்? சமாதானமாக இருப்போம். ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோட சமாதானமாகும்படி செய்வார். அப்ப நம்முடைய வழிகள் சரியாக இருக்குமேனால் நம்முடைய சத்துருக்களும் நம்மோடு கூட சமாதானமாய் போவார்கள். எப்போது? நாம் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை, அதாவது பரிசுத்த ஆவியானவரின்படி வாழும்போது. சரி, இப்ப என்ன செய்யலாம்? இந்த மாம்ச சிந்தையை வெறுத்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி எப்படி நடப்பது என்பதை குறித்து ஒரு ஆலோசனையை பவுல் சொல்லி இருக்கிறார். 2 வசனங்களை வாசித்து நம்ம நிறைவு செய்யலாம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. பவுல் என்ன சொல்றாரு? நீ மாம்ச சிந்தையை விட்டு விலக வேண்டுமானால், மாம்சத்தின்படி நடவாமல் இருக்க வேண்டுமானால் உனக்குள்ள எந்த சிந்தை இருக்கணும்? கிறிஸ்துவின் சிந்தை உனக்குள்ள இருக்கணும். அப்ப நமக்குள்ள மாம்ச சிந்தை இருக்கக்கூடாது. கிறிஸ்து எதை சிந்தித்தாரு தெரியுமா? எதை சிந்தித்தாருன்னு அதே பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம், பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். கடைசியாக சகோதரரே, உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். அப்ப மாம்சத்தின்படி நடவாமல் மாம்சத்தினுடைய விருப்பத்தை நிறைவேற்றாமல் இருக்க வேண்டுமானால், தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டுமானால் கிறிஸ்துவின் சிந்தை எனக்குள்ளாக இருக்கணும். அந்த கிறிஸ்துவின் சிந்தை என்ன என்பதை அந்த 8வது வசனத்துல தெளிவா வாசிக்கிறோம். இதுதான் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தது. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு பல ஆண்டுகள் ஆயிடுச்சு. நமக்குள்ள என்ன சிந்தை ஓடிக்கிட்டு இருக்கு? சில நேரம் கோபம் வந்துச்சுன்னு சொன்னா நம்மள அறியாமையே சிந்திக்கிறோம். அவனை வெட்டிடலாமா, அடிச்சிடலாமா, ஏதாவது செய்திடலாமா, அது வந்துடுது. நம்மளை அறியாம என்ன செய்யுது? ஆமா, வண்டி ஓட்டிட்டு போகும்போது யாராவது கொஞ்சம் உரசுற மாதிரி போயிட்டாலே விழக்கூடாதா அவனை, அந்த மாம்ச சிந்தை வருது. கிறிஸ்துவின் சிந்தை அப்படி இருந்துச்சா? கிறிஸ்துவுக்குள்ள அப்படி இருந்ததா? இல்லையா? ஒருபோதும் இருக்கல. தன்னை குத்தினவர்களை துன்பப்படுத்தினவர்களையும் பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னார்? பிதாவை இவர்களுக்கு மன்னி அப்படின்னார். அந்த குணாதிசயம், அந்த சிந்தை இல்லையா? தன்னை காட்டி கொடுத்த யூதாசை பார்த்து எப்படி சொன்னாரு? துரோகி, மோசமானவனே, எவ்வளவு துரோகம் பண்ணிட்டேடா, அதான் சொன்னாரு. பாவி மகனே சொன்னாரா? சிநேகிதனே, எதற்காக வந்திருக்கிறாய்? மனுஷகுமாரனை முத்தத்தினால் காட்டி கொடுக்கிறாயோ? சிநேகிதனே அப்படின்னு சொன்னார். அந்த குணாதிசயம் நமக்குள்ள வர தேவன் விரும்புகிறார். ஆகவே இந்த இரு நிலைமை, இன்றைக்கு நம்ம எந்த நிலைமையில இருக்கிறோம் என்பதை உணரணும். மாம்ச சிந்தையில இருக்கிற நிலையா, ஆவியின்படி நடக்கிற நிலையா என்பதை உணர்ந்து தேவனுக்கு என்று கனி கொடுப்போம். கிறிஸ்துவின் சாயல்ல நம்ம வளருவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.